we miss you ரெய்னா கம்பேக் கொடுங்க ரெய்னா விராட் கோலி நான் பாத்திருக்கேன் விராட் கோலி சிஎஸ்கே இல்ல பட் முன்னாடி இருந்தாரு சிஎஸ்கே ல நோ டிக்கெட் வச்சு தம்பி அந்த மாதிரி தான் 15000 ரூபாய் ப்ரோ ஒரு டிக்கெட் 15000 ரூபாய் சூப்பர் நாங்க எல்லாரும் ப்ரொபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் தான் நான் உள்ள இருந்து பாக்கும்போது அவ்வளவு தெரியுது எங்களுக்கு உள்ள பூரா விதிக்கு வச்ச ஓவியம் என்னை பொறுத்தவரை காவியம் தட்ஸ் கிரேட் நல்லா விளையாடி தோத்தா கூட பரவாயில்ல நல்லாவே விளையாடாம யாரை டிசப்பாயிண்ட் பண்ணா தோனி தான் தோனியே இல்ல பேட்டிங் செட் பிட்ஸ் பால்ல பேட்டிங்கே தான் வந்து நிறைய ஷார்ட் பால்ஸ் மிஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் உள்ள ஸ்லாட் அண்ட் யார்க்கர் பால்ஸ் தான் அதிகமா வந்துச்சு அதெல்லாம் ஈஸியா அவங்க பனிஷ் பண்ணிருக்கணும் பிளேயர்ஸ் நேம் வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது விராட் கோலி தெரியும் தோனி தெரியும் அஸ்வின் தெரியும் who disappointed you தோனி okay guess the answer that's it ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே எல்லாம் எப்படி ஆடுவாங்க ஆமா இப்போலாம் அந்த மாதிரி ஆடல ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்டா இருக்கு நிறைய பேருக்கு அந்த சிஎஸ்கே மேல கொஞ்சம் பிடிக்காம வருது ஏதோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறாங்க ப்ரோ ஸ்லோவா ஆடுறாங்க 150க்கு மேல அடிக்க மாட்டாங்கன்றது ஆணி அடிச்சது அப்புறம் எதுக்கு அவங்கள 180 அடிக்க விட்டீங்க அதுல நல்லா ஃபீல் பண்ணிருந்தாக்க நம்மளால அடிச்சு அட்லீஸ்ட் இத ஜெயிச்சிருக்கலாம்ல இந்த மாதிரி வந்துட்டு போறதை விட ஃபீல்டிங்கும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க பேட்டிங்கும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிதான் இருந்துச்சு இது 3 தோல்வி எதனா யோசிக்கணும் இல்லையா இதை விட நம்ம மோசமா தோத்து நம்ம பிளே ஆஃப் செலக்ட் ஆயிட்டு வின் பண்ணி கப்பே வின் பண்ணிருக்கோம் 2010 ல ஆமா அப்படி இருக்கும்போது இது ஒரு 3 மேட்ச்னா ஒரு பெரிய விஷயம் இல்ல ஒரு மேட்ச்னா பரவாயில்ல சரி ஓகே ஒத்துக்கலாம் செகண்ட் மேட்சும் சரி ஓகே பரவாயில்ல நாங்க ஓகே மூணாவது மேட்சும் நீங்க வந்து அப்படி சரி ஓகே பரவாயில்லன்னு விட முடியாது அவங்களுக்கு ஒரு ஜெயிக்கணும்னு ஒரு இதுவே இல்ல மாடி தலைக்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன் தலையே சொதப்பிட்டாரு பேசாம தோனி வந்து சீக்கிரமா ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம் டொக்கு டொக்குன்னு அவரோட நேம் வந்து ஸ்பாயில் தான் ஆயிட்டே இருக்கும் இதுக்கு மேல விளையாடுனா கைக்வாட் டிசப்பாயின்ட்மெண்ட் யார் இருக்கா பேட் அடிக்க பேட்டிங்ல நம்ம ஆளே இல்லையே அப்புறம் எப்படி அடிப்பாங்க நம்ம டீம்ல ஸ்ட்ரெngthான பர்சன் யாருமே கிடையாது தயவு செய்து ஆக்ஷன்ல எடுக்கும் போது பேட்டருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுங்க பவுலிங்க்கு தான் அத்தனை பேர் வச்சிருக்கீங்க ஆனா இந்த வாட்டி பவுலிங்கா யாருமே பண்ணல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ்ல நடிக்கவே இல்ல அவர் பாட்டு சொல்லிட்டே இருக்கோம் ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருக்கோம் அடிக்க மாட்டாரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது சிஎஸ்கே ஓட ரசிகர்களும் கம்மியாயிட்டே வராங்க ஸ்டாண்ட்ஸ்ல பார்த்தோம் நாங்க இங்க பவுண்டரில இருந்து உட்கார்ந்து பார்க்கறோம் அவ்வளவு நாங்க ரியாவே இருக்கு எல்லார்கிட்டயே கேக்குறோம் என்ன ஆளே காணோம் அதிகமா இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் இப்போ வர யோசிக்கிறாங்களா இல்ல அந்த சிஎஸ்கே மேல இருக்கிறதே போயிடுச்சா இன்னொன்னு நினைச்ச பயமா இருக்கு அடுத்த வருஷம் தோனி ஆடலன்னா சிஎஸ்கே எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் அப்படியே கீழே டவுன் ஆயிட்டு தோனி வந்து ஒரு டாட் ஆனா கூட ஏன் ருத்ராஜ் உள்ள வரும்போது கத்துற சத்தமும் தோனி உள்ள வர சத்தமும் ஏன் மாறுது டோட்டலி டிசப்பாயின்ட்மென்ட் போடும் இந்த மனுஷன் ஒருத்தருக்காக தான் வந்திருக்கோம் பரவாயில்ல அவர் அட்லீஸ்ட் நின்னு அடிச்சாரு சந்தோஷம் அதுதான் ஏன் முடியல நம்ம நல்லா அடிக்கிற டீம் தானே என்ன ஆச்சு உங்களுக்கு என்னாச்சு இந்த ஊருக்கு அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி தான் ரொம்ப கேவலமா இருந்துச்சு ரொம்ப கேவலமா இவ்வளவு 15000 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுத்து வாங்கி வந்திருக்கோம் நம்மளுக்காக விளையாட கூட இல்ல நாட்டுக்காக விளையாடி இருக்கலாம்ல என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் நீங்க ஃபீல்டிங் இன்னும் பெட்டர் பண்ணிருக்கலாம் உணர்ச்சி வாசப்பட்டு 6ல அடிச்சிருக்க வேணாம் கொஞ்சம் பொறுமையாவே விளையாடிக்கலாம் சங்கர் 2 மேட்சுக்கு முன்னாடி சங்கர் வேணும்னாங்க இப்போ வேணாம்ன்றாங்க அவர் பால் தான் வேஸ்ட் பண்ணாரு எல்லாருமே டிசப்பாயிண்ட் பண்ணாங்க தோனி அது விடுங்க ஓகேவா நம்ம அது அவர் பைசா விடுங்க ஓகே கப் அடிப்போமா இந்த வருஷம் கப் அடிப்போமா நீங்க தான் சொல்லணும் உள்ள ஆடுனத பார்த்து என்ன நம்மளுக்கு தான் காசு வந்துருச்சு இவங்க தானே காசு போட்டு வராங்கன்ற மாதிரி ஆடுறாங்க நம்ம உட்கார்ந்து சீட்ல உட்கார்ந்து சொல்றது ஈஸி அவங்க இடத்துல தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு அந்த பிரஷர் இருந்ததுன்னு கேஎல் ராகுல் ரெண்டே வார்த்தை கேஎல் ராகுல் லாஸ்ட்ல தோனி கிட்ட போயிருச்சு எல்லாரும் தோனி நம்ம கிட்ட அவரே எவ்வளவு அடிப்பாரு அவரு வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாரு as usual disappointed சென்னை சூப்பர் கிங்ஸ் டிசப்பாயின்ட்மென்ட் தான் டெல்லி ரொம்ப சேடா போச்சு யாரு எக்ஸ்பெக்டட் ஓகே சிஎஸ்கே சப்போர்ட்டர் ஆமா முதல்ல டீம் கரெக்ட்டா செலக்ட் பண்ணிருக்கணும் அதுவே ஃபர்ஸ்ட் ஃபால்ட் ஆயிடுச்சு ரொம்ப சேட் ப்ரோ ரொம்ப சேடா இருந்துச்சு யாரு டிசப்பாயின்ட் பண்ணது எனக்கு பெருசா தெரியாது எனக்கு வாட்சன் டுப்ளிசிஸ் அப்போ இருந்தாங்களே அந்த மாதிரி பேட்டிங் ஃபீல்ட் இருந்தா நம்ம செம பவரா இருப்போம் தெரியல என்னாச்சு இந்த சீசன் என்னன்னு தெரியல நம்ம மாதிரி தான் இருந்துச்சு இந்த தடவை வந்து வெச்சு செய்ய போறாங்க ஆர்சிபின்ற மாதிரி தான் தோணுது அப்படியே இருந்துச்சு அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தோணுது தெரியல ஒரு 4 ஓவர் போகுது அதுக்கப்புறம் தான் 6 மேல அப்பா ஒரு 6 வந்துச்சு You know the name? I know the name. The nation know the name.
கெஸ் பண்ணுங்க என்ன நேம்னு கெஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி போலர்ஸ் போட்டது வந்து யார்க்கர்ஸ் அண்ட் ஸ்லாட்ல தான் போட்டாங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து ஆடி இருந்தா கூட ஃபுல் டாஸா புடிச்சு கூட அடிச்சிரலாம். சிஎஸ்கே தான். எப்பவுமே சிஎஸ்கே தான். தோத்தாலும் சிஎஸ்கே தான். ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். ஆல்வேஸ் சிஎஸ்கே. ஆமா. ஆனா அடிச்சாரு பரவாயில்லை 70 வரைக்கும் அடிச்சாரு. இன்னைக்கு அவர்னால தான் ஓரளவு கட்சி ஸ்கோர் வந்து இல்லன்னா 50 ரன் டிஃபரன்ஸ்ல தான் தோத்துட்டு போயிடுச்சு. அப்படி போயிருக்கும் ரொம்ப மோசமா போயிருக்கும். கொஞ்சம் பரவாயில்ல. இது பரவாயில்ல. ஆறுதல் பரிசு. சொல்லி தோக்குறது புதுசா தலை இருக்க வரைக்கும் நம்மளுக்கு என்ன கவலை, நம்ம ஜெயிச்சிருவோம் கன்ஃபார்ம். தோனி என்ட்ரி எப்படி இருந்துச்சு? தோனி என்ட்ரி நல்லா இருந்துச்சு. as usual மாஸ் தான். அட்லீஸ்ட் அவர் டிசப்பாயிண்ட் பண்ணல. கொஞ்சம் மேட்ச் கடைசி வரைக்கும் நின்னு விளையாண்டாரு. ஹோப்ஸ் போல பிகாஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 5 மேட்சஸ் லூஸ் பண்ணி அது ஃபைனலி இவங்க அடிச்சாங்க. சோ அந்த மாதிரி கூட ஹோப்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் they have to work. ஓகே. ஏதோ இதுதான் தோனியோட லாஸ்ட் மேட்ச் சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால வந்தோம். பட் ஓகே, அட்லீஸ்ட் அவர் நல்லா விளையாடினாரு. ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஸ்கோர் இன்னும் கம்மியா இருந்திருக்கும். நம்ம பெட்டரா இன்னும் ஆனா நம்ம சேசிங் 180ன்றது சேசபிள் டோட்டல் தானே. சேசபிள் டோட்டல் தான். பட் மிடில் ஆர்டர் சரியே இல்ல. யாரை டிசப்பாயிண்ட் பண்ணா நீங்க மேட்ச்ல? துபே தான். துபே எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? ஹவுஸ் தி மேட்ச்? வெரி வெரி டிசப்பாயிண்டட் actually. ரொம்ப வருஷம் கழிச்சு actually this is the first match we are seeing in the ground actually. Whatever, I don't care Mumbai Indians, Rajasthan Royals, anyone. Yeah, but I don't want RCB to win. RCB won't win. Won't win. Never won. Please select cup namde. I wish him support today. CSK ours. அதாவது நம்ம ஹோம் கிரவுண்ட்னு சொல்றோம், நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மிடில் ஆர்டர் டக்குன்னு இப்படி அவுட் ஆயிட்டு வெரி டிசப்பாயிண்டட். ஸ்டார்டிங்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். பட் நாங்க மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே நாங்க கிளம்பிட்டோம். சத்தியமா தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஓகே, தெரிய மாட்டேங்கிறாங்க. வேற யாருமே வர மாட்டாங்க. ரெய்னா மட்டும்தான். ஆப்வியஸா நம்ம டீம் நாம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்போம். கேவலமா இருந்துச்சு. டிசப்பாயிண்ட் பண்ணது இன்னைக்கு எல்லாருமே சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே டீமா யோசிக்கணும். ஏன்னா ஒரு விக்கெட் போஸ்ட் இன்னொரு விக்கெட் போயிட்டே இருக்கு. டாப் ஆர்டர் தாங்க மெயினே. ஏன் லோயர் ஆர்டருக்கு மிடில் ஆர்டருக்கு பேட்டிங் குடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ பேசிக்கலி நான் ஒரு குவாலிஃபைடு சிஏ. அப்படி இருக்கும்போது நான் வந்து குவாலிஃபைடு சிஏ. ஆமா, அப்படி இருந்தாலும் கிரிக்கெட்னு வந்துட்டா இறங்கி அது அப்சைட் டவுனா இருக்கும். அங்க வேற மாதிரி இருக்கும், இங்க வேற மாதிரி இருக்கும். யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? எவ்ரிபடி டாப் ஆர்டர்ஸ் வந்து யாருமே வந்து ஆக்சுவலா ஆடவே இல்ல. சோ they are playing like a test cricket. சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சோ ரெய்னா ஃபேன் தான். 25 பாலுக்கு 87 அடிப்பார்ல. அது அந்த மேட்ச் எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? சோ அந்த மேட்ச் அளவுக்கு இப்ப டிராவிஸ் ஹெட் ஆடுறாரு, ஜெயகிருஷ்ணன் மிக்ரிக் ஆடுறாரு, அபிஷேக் சர்மா ஆடுறாங்க. அந்த ரன் என்ன யாரும் ஆனா அந்த ரெக்கார்ட் நான் உடைக்கல. 26-85 சம்திங் அடிச்சாரு. 87-85 யாரும் அடிக்கல. ஆமா, தட்ஸ் கிரேட். அது ரெய்னா இருந்தானா மேட்ச் முடிச்சிருப்பாரு. கண்டிப்பா ஒரு சிங்கிள் ஆர்டர் ஆடுவார் ப்ரோ. வந்து லைக் வேர்ட்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ப்ரோ. எப்படி ஒரு கடவுளை வந்து ஒரு கோயில்ல வந்து எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி சேப்பாக்கன்றது நம்ம ஒரு கோயில், ஒரு கடவுளை வந்து பார்த்த தரிசனம் வந்து எப்பவுமே ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் தான். என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம். சார் விளையாடாம இருந்திருக்கலாம் சார். எதுக்கு வந்து விளையாடிட்டு தேவையில்லாது மனசுதான் கஷ்டம் அத்தனை பேருக்கு. தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் எப்பவுமே சிஎஸ்கே தான். நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆக்சுவலா முடியும் போது வருவாங்க நினைச்சேன். பட் இவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரெய்னாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ரெய்னா போன ரொம்ப ஷாக் ப்ரோ. தோனி கட்டு அவங்க தான் பார்த்தேன். பட் ரொம்ப ஷாக். ஏன்னா இப்ப ரெய்னா இருந்தாங்கன்னா அந்த ஒன் டவுன் ஸ்பாட் வந்து அவர் பிக்ஸ் பண்ணிருப்பாரு. சின்ன தலை பேர் வந்தாலே அவர் ரொம்ப மிஸ் பண்றேன் ப்ரோ. கப் நம்தே. ஈசால கப் நம்தே. Sala cup nimdalla. நிம்தல்ல. மாம் ஆர்சிபி ஃபேன், டாட்டர்ஸ் சிஎஸ்கே. பேர் வெச்சிங்களா மேம்? அந்த பேர் சொல்ல முடியுமா? அது என்ன பேரு? இல்ல ஒண்ணு இல்ல. அது கழுவி ஊத்துவாங்க, வேற எதுவும் இல்ல. அது வந்து எனக்கு அதுதான் வந்து போய் ஏதாவது கிரிக்கெட் எனக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு அந்த ஹோப் இருந்துச்சு. ஓகே தோனி இருக்காரு, வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஹோப் தான் இருந்துச்சு. இப்படியே போனா ஜெயிப்போமா இந்த சீசன்? வாய்ப்பு இல்ல. வாய்ப்பே இல்ல. நானே சிஎஸ்கே ஃபேன் தான். சொல்றதுக்கே எனக்கு ஒண்ணு மாதிரி இருக்கு. கஷ்டமா இருக்கு. பேட்டிங் மட்டும் இனிமே அப்கமிங் மேட்ச்ல பேட்டிங் லைனப் கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். ஆனா வந்து ருத்துராஜ், ரச்சின் ஓகேவா. ஆனா நம்ம டாப் ஆர்டர் டிபெண்ட் பண்ண கூடாதுல. மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல விளையாடுறதுக்கு. எல்லா டீம்லயும் அப்படிதான் இருக்காங்க. மிடில் ஆர்டர் நாங்க எதிர்பார்க்கல விஜய் சங்கர் வருவாருன்னு சொல்லிட்டு. விஜய் சங்கர்னு ஒருத்தர் டீம்ல எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. ஏன்னா 2 மேட்சுக்கு முன்னாடி விஜய் சங்கரை கொண்டு வரலாம், ஊடாக்கு போல ட்ரிப்பதிக்கு போலான்னு சொன்னவங்க தான் ஃபேன்ஸ். இப்ப திருப்பி விஜய் சங்கர் ஏன்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அப்படி சொன்ன ஃபேன்ஸுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இல்லன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா 6 அடிக்க முடியாது அவனால. T20ல 6 அடிக்க பிளேயர்ஸ் தான் தேவை. கண்டிப்பா அவனால அடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க அப்படின்னா பிளானிங் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா
அதே மாதிரி இன்டென்ஸ் சுத்தமா இல்ல. பவர் பிளேல நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். பவர் பிளேல சூரியகுமார் யாதவ் 3 6 அடிச்சிருக்கான். சென்னை மொத்தமாவே இது வரைக்கும் 3 6 தான் அடிச்சிருக்காங்க பவர் பிளேல. அதே மாதிரி சுரேஷ் 180+ சேஸ்ல சுரேஷ் ரெய்னா இருந்த வரைக்கும் 9 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. சுரேஷ் ரெய்னா இல்லாதப்போ ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல. அப்ப நம்ம ரெய்னாவை எவ்வளவு மிஸ் பண்றோம். அந்த பிளேஸுக்கு இன்னும் சூட் ஆகல யாருமே இல்ல அதுக்கேத்த பிளான். ரெய்னாவே திரும்ப வந்தாலும் சந்தோஷம் தான். வெல்கம் பண்றோம். கம்பேக் கொடுங்க ரெய்னா. வி மிஸ் யூ ரெய்னா தான். ஒரு பேட்டர்ஸ்னா கண்டிப்பா அந்த திங்கிங்லாம் வேணும். அந்த லெவலுக்கு ஆடும்போது கண்டிப்பா அந்த திங்கிங் கண்டிப்பா வேணும். அதுதான் கம்பேக் இந்தியன் மாதிரி போட்டே ஆகணும். அந்த அளவுக்கு டிசி பெர்ஃபார்ம் பண்றாங்க கேட்டா நோ, ஆப்வியஸா நோ தான். அவங்க அவ்வளவு பெருசா இல்ல. சிஎஸ்கே விட அவங்க வந்து ரொம்ப நார்மல் டீம் தான். அவங்களுக்கே வந்து டஃப் குடுக்குற மாதிரி ஃபீல் பண்ண. அப்ப சிஎஸ்கே மேலதான் தப்பு நான் சொல்லுவேன். ரெய்னாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க சிஎஸ்கே? அவர் இருந்தாருன்னா இந்த மாதிரி நடக்கும். என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே இதுக்கப்புறம் வின் பண்ண முடியும்? டார்கெட் கம்மியா செட் பண்ணிருந்தோம். ஆப்போனன்ட் டார்கெட் கம்மியா செட் பண்ணிருந்தாங்க. இன்டென்ட்டோட விளையாடினாலே போதும். இன்டென்ட்டோட ஆல்ல நிறைய ரன் அடிக்கணும். அந்த இன்டென்ட் இருந்தா போதும். பேக் எண்ட்ல வந்து ஜடேஜா தோனி அவங்களாம் அடிச்சா பரவாயில்ல. அவங்களாம் வந்து 17 18th ஓவர்ல வர வேண்டியவங்க. முன்னாடியே அவங்கள வர விட்டுட்டு அவங்களால ஆட முடியாது இல்ல. அவங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பொறுமையா வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப பொறுமையா ஆடுவாங்க. அவங்களாலேயே ரொம்ப ஸ்கோர் கம்மியாகும். அதனால ஸ்டார்டிங்ல ஒரு 6 ஓவர்ல 60 ரன்ஸ் மினிமம். அதாவது பவர் பிளேவை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும் இதுக்கப்புறமாவது. இல்லைன்னா கஷ்டம். நினைக்கிறேன் பாப்போம் இதுக்கு மேல என்னதான் பண்றது. நம்ம 1 2 3 போயிட்டே இருக்கு. டீம் வந்து டீம் செலக்ஷன் 11 வந்து சரியில்லை. விஜய் சங்கரால அடிக்க முடியாது. வேண்டாம் விஜய் சங்கர் வேண்டாம். அவனால அடிக்க முடியாது. அவனால நானும் ஒரு பாலும் வந்து அட்லீஸ்ட் அந்த இது வச்சு கிட்டாச்சு போகும்னு பாக்குறேன். பவுண்டரி கிட்டே போகல. பவரே இல்ல. ஃபுல்லா பவரே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் குறை சொல்லல. அவர் T20க்கான பிளேயர் கிடையாது. அதுதான் உண்மை. மேட்ச் எப்படி இருந்துச்சு? மாஸ்டா 10 ஓவர் பாத்துட்டோம். நான் தலை முன்னாடி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் தான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டார். போன வாட்டி அதே ஐக்காச்சு, இந்த வாட்டி அதே பேட்டிங்லாம் பரவாயில்லையா போடுறாங்க. பேட்டிங் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா பேட்டிங் மட்டும் நல்லா வராங்க. வைப்னா அப்படியே அலையுது. அப்படியே தொண்டெல்லாம் போயிடுச்சு. டிவிலேயே பாத்துருப்போம். வசதி நேர்ல போகும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அதான் தலை 10 ஓவர்ஸ் விளையாடி பாத்துட்டோம். நாட் அவுட். வெல் ஃபார் கம்பேக். கண்டிப்பா கம்பேக். சூப்பர் கிங்ஸ் வரும். நம்ம 180 டார்கெட் நினைச்சு ஆட மாட்டோம். 160 அடிச்சா போதும். அந்த மாதிரி அண்ணா இப்படி ஜெயிக்கும். பவர் பிளே பவர்ல ஆடுறாங்க. அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆடி இருக்கு. ஓப்பனிங் 4 ஓவர் 24 ரன். அதுக்கப்புறம் 4 விக்கெட் போகுது. 18th ஓவர் எல்லாம் சிங்கிள் ஆடுது. வின் பண்ணிருக்க முடியாது. தட் வாஸ் சிச்சுவேஷன். யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுத்திருந்தா லைக் பவுலிங்ல சான்ஸ் கொடுத்துக்கலாம். அன்சுல் கம்போஸ் ஆர் கமலேஷ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஆர் பேட்டிங்ல ஹைக் ரஷீத் ஆர் ஆண்ட்ரி சேதர்ல ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வாட்டி வேற ஏதாவது டீம் சப்போர்ட் பண்ணலாம். மேபி சிஎஸ்கே சப்போர்ட் வேணாம். அப்படி இல்ல, நிறைய கப் அடிச்சிட்டோம். மும்பை 5 டைம்ஸ் அடிச்சிட்டாங்க. வேற ஏதாவது டீம் நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்கிற டீமா சப்போர்ட் பண்ணலாம். ஆர்சிபி சப்போர்ட்டர். ஆக்சுவலி ஆர்சிபி சப்போர்ட்டர், விராட் கோலி சப்போர்ட்டர். இன்னினா டிசி மேட்சுக்காக டிசி சப்போர்ட்டர். கேஎல் ராகுல் செம்மையா பேட்டிங். இந்த மாதிரி தோனி ஆடலாம்ல. வயசு ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. 8th 7th 8th வந்தா ஒன்னும் எடுத்து கிடைக்காது. 7 8 வந்தா ஒன்னும் எடுத்து கிடைக்காது. முன்னாடி வந்துதான் ஆடணும். அதுதான் ஒரு கேப்டன், ஒரு லெகசி, சிஎஸ்கே லெகசி. அதுதான். ஆனா சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் ஒரு கேப்டன் பின்னாடி தான் எல்லா கிண்ணம் இருக்கும். அவனே லேட்டா வரா. கிண்ணம் இப்ப வருவாரு. சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ். சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ். இல்லனா என்ன கிரவுட் யார் வரா? தோனி கேப்டன். தோனி தான் மெயின் பாக்குவாங்க. என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிரலாம் சிஎஸ்கே? சிஎஸ்கே பேட்டிங் லைனப் நல்லா இருந்தா வின் பண்ணிடலாம். நல்லா தான் நான் வின் பண்ணிருக்கேன். பாலிங் கேட்ச் மிஸ் பண்ணல. எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காதனா வின் பண்ணுவோம். ஓகே. எல்லா பால் தம்பி ஆட்டோ கிடைக்காது. போடு அவ்வளவுதான். பை பை. சச்சின் ரவீந்திரா எல்லா மேட்சும் அடிக்கலாம்னு இருந்தாரு. பட் இந்த மேட்ச் அடிக்கல. முத்தாஜ் கேப்டனா வந்தாரு. பட் ஒண்ணும் பண்ணல. நம்ம தான் தோக்கற ஜெயிக்கிறதா கேம். பரவாயில்ல. இந்த மேட்ச் விட அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிரலாம் இன்னைக்கு? பேட்டிங் கொஞ்சம் பவர் பிளே விக்கெட் விடாம இருந்ததாலும் ரன் அடிச்சிருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க. வின் பண்ணி பேட்டிங் தான் சொதப்பிருக்காங்க. ஆமா, பவுலிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. 180+ தான் எப்படி இருந்தாலும் அடிக்கிறாங்க இவங்க பவுலிங்ல. ஆமா. இன்னும் 180 மேல அடிச்சாலே 3 வருஷமா 2 வருஷமா அடிக்கிறது இல்ல. ஆமா. அதனால எல்லா டோக்கன்ஸ் தூக்கி அடிச்சா அவ்வளவுதான். எங்கயோ போயிட்டு இருக்கோம். பால் அச்சாடி டெல்லிக்கே ஓட்டிருப்பாங்க எல்லாம். என்ன பண்றது? நம்ம டீமோட ஸ்கோர் வந்து 140 தான்.
140 மேல அவங்க அடிச்சாங்கன்னா நம்ம தோத்துருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் சேசிங்ல 140 தாண்ட மாட்டோம். தாண்ட மாட்டோம். ஆனா அந்த கான்வே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்திருக்கணும். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பவர் பிளேல வந்து நம்ம விக்கெட் விடாம ஆடி இருந்திருக்கணும். உண்மையில ஒண்ணு சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் வின்னா இருக்கேன்னு தோனிக்காக வந்து பாக்குறோம். தோனிக்காக மட்டும்தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றது உண்மை. ஆனா வந்து தோனிக்காக சப்போர்ட் பண்ணுறோம். இல்ல சென்னை வின் பண்ணணும்னு நினைச்சுதான் வந்தேன். தோனி அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சென்னை வின் பண்ணணும்னு நினைச்சேன். நோ இன்டென்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். அவ்வளவுதான். நம்ம தான் தெரியுங்க லாஸ்ட் ஒரு 160 170 தாண்டாலே ஒண்ணுமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்டென்ட் காட்டணும். இன்டென்ட் காட்டணும். bowling ல கொஞ்சம் டைட்ஸா இருக்கணும். அவ்வளவுதான். The match is very interesting, but our CSK team batting lineup is too waste. Which team you support today? CSK. Who disappointed you? Devon Conway. Mukesh Chowdhury. என்ன ஆடி இருக்கலாம். டப்புன்னு விக்கெட் என்ன பண்ணி தான் வின் பண்ணிருக்கலாம் நீங்க? தோனி ஒரு 2 6 3 6 அடிச்சிருக்கலாம். தோனி மட்டுமே சொல்ல கூடாதுல, எல்லாரும் டீம் வர்க் எல்லாரும் டீம் பண்ணிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணனும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு? நெக்ஸ்ட் மேட்ச் வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்லா நின்னு ஆட்டாங்கன்னா போதும். தோனி சூப்பரா விளையாண்டாரு, அதை என்ஜாய் பண்ணி. ஆனா தோத்துட்டோம்ல நம்ம. அதெல்லாம் மித் சேஸ் பண்ண முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல. ஆல்மோஸ்ட் we were near by. only thing is first 2-3 பேட்ஸ்மேன் வந்து இன்னும் கொஞ்சம் நின்னு இருக்கலாம், நின்னு ஆடி இருக்கலாம். பட் டாப் ஆர்டர்ஸ் ஒரு நல்ல பிகினிங் கொடுத்தாதான் மிடில் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக முடியும். ஓகே, பவர் பிளேயர் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் டாப் ஆர்டர்